ஹலோ guys, வெல்கம் பேக் டு ஜிஜே ஃபார்மிங். இன்றைக்கான வீடியோ இங்கே இருக்கிற காட்டை ஃபுல்லாக உழவு பண்ணி எடுக்க போகிறோம். போன வீடியோவில் ஷார்ட்ஸில் கொண்டு வந்து வண்டியை கொண்டு வந்து நிறுத்திடணும். அது போக லென்த் வீடியோவும் போட்டிருக்கோம். அதை வந்து காடு வந்து நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேணும், காட்டுக்கு உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸ்டெப் 1 ஒர்க்காக, இது வந்து ஸ்டெப் 2 ஒர்க்கு. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருந்த வந்து உன்னிச்செடி எல்லாத்தையும் வெட்டி போட்டிருந்தோம். வெட்டி போட்டு எடுத்து ஒரே இடத்துல போட்டு இந்த மூக்குத்தி புல்லுங்கிற இடத்துல போட்டு பற்ற வச்சுட்ருந்தோம். அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் வண்டி எடுத்துகிட்டு போட்டு கலப்பை பார்த்தீங்கன்னா ரொட்டாட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாக வந்து தட்டு இருந்துச்சு. அதனால் வந்து தட்டாக இருக்கும் ஈரப்பதம் எல்லாம் சரியாக போச்சு. அடுத்த ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 பாத்தி டு 2 பாத்தி வந்து ஒரு வருஷமாக அப்படியே வந்து நம்ம தட்டு வரைச்சிருந்தோன்னா மாட்டு நெவுளுக்கோசரம் மாட்டை கட்டி கட்டி ஃபுல்லாக வந்து மெதிக்கால விழுந்து ஃபுல்லாக தின்ன மாதிரி ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக திட்டு மாதிரி ஆயிடுச்சு. இந்த தென்னை மரத்துக்கும் அந்த தென்னை மரம். அதனால் அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா உழவு ஓட்டணும். அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திடீர்னு ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா மாடை விட்டே ஃபுல்லாக வந்து மேய்ச்சோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பாதி வந்து தட்டு தின்னுச்சு, பாதி வந்து கட்டையாக்கிறத மெல்ல முடியாது, அது அப்படியே விட்டுருச்சு. அதனால் வந்து அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அது அப்படியே கத்தி எடுத்து ஒரு அரை கறக்கி விட்டோம். அது ஃபுல்லாக வந்து கீழே ஃபுல்லாக அரைக்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஓட்டுறப்ப என்ன பண்ணால் ரொட்டாட்டரில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிச்சு புல்லு பூண்டு தட்டுன்னு. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஓட்டலெட்டே வந்து 2 டைம் 3 டைம் ஓட்டினா தான் அந்த புல்லு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போய் மண்ணுக்குள்ளே போகும், இல்லைன்னா ஃபுல்லாக வெட்டி விடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். உழவே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஓட்டி முடிச்சுட்டு சோளம் வரைக்கிறதுக்கு ஒரு சாலுக்கு முன்னாடி ஓட்டம் பார்த்தீங்களா, அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை வந்து ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாதி பிட்டு இதோட ஓட்டியிருக்கோம். அது பாருங்கள் எந்தளவுக்கு உழவு வருதுன்னு. ஓட்டாமல் இருக்கிறது பாருங்கள் எந்தளவுக்கு உழவு வருதுன்னு. இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்போ ஓட்டுறது மட்டும் 3ஆவது சால் ஓட்டுறோம். 3ஆவது சாலுக்கு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு பாருங்கள் ஆழம்பு போது புல்லு வெட்டிடுச்சு. அது போக காடும் பார்த்தீங்கன்னா ஓட்டின மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 சால் அப்படிங்கிற கணக்குக்கு வந்து ஓட்டுறோம். அப்போ தான் வந்து புல்லு வந்து ஃபஸ்ட் ரவுண்டு போடுறப்போ வந்து புல்லு தான் சுற்றிட்டு வரும். 2வது போடுறப்ப வந்து மேடு எங்கே இருக்கோ அந்த இடத்த மட்டும் வெட்டி விடுவோம். 3ஆவது டைம் போகக்குள்ள எல்லா இடத்தையும் வெட்டும். அந்த கான்செப்டில் தான் 3 சால் ஓட்டியிருக்கோம். அது போக இந்த வண்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட வீடியோ போட்டாச்சு. இதோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா 10 ஹெச்பி, நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. நாம் வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறோமோ இல்லையா, அது வந்து வண்டி வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு போகுது. ஒரு இடத்துல ஓட்டி அழுத்தி பிடிச்சி ஓட்ட முடியல பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஓட்டியாச்சு. இந்த அளவுக்கு வந்து உழவு கொண்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காய் போட்டு நிறுத்தோம். இப்போ வந்து ஈவினிங் டைம் ஓட்டுற அப்படின்னா அடுத்த நாள் ஈவினிங் டைம் ஓட்டுற பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுங்க அதுக்கும் கில்லு எல்லாம் பொசுங்கி போயிருந்தாங்க. அப்போ தாங்க ஃபுல்லாக உழவு வரும். பாருங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படி ஓட்டியாச்சுன்னு. இவ்வளோ நேரம் இந்த பையன் நம்மளுக்கு பின்னாடி இப்படி தான் ஓட்டுறாங்களா அப்படி தான் ஓட்டுறான்னு சுற்றிட்டு இருந்தான். கடைசி ஒரு ரவுண்டு அவனுக்கு கொடுத்தாச்சு. அவனால் முடிஞ்ச சைட்டுன்னு சொல்லி வண்டி விட்டுட்டோம். அவன் கொண்டுட்டு போய் எங்கேயும் விடாமல் இருக்க நாம் பக்கத்துலேயே வந்து இருந்துக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஓட்டினா அடுத்த நாள் டீசல் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. அது போக புல்லு தட்டும் 1 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. புல்லு தட்டு இப்படி தாங்க இருக்கும், பார்த்துக்காங்க எப்படி சின்ன வந்து நம்ம நெல் மாதிரியே தான் இருக்கும். அடுத்து நான் வாங்கி தண்ணி டிஷ்ஷெலாம் ஃபில் பண்ண ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு, சரி ஃபில் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபில் பண்ண முடிஞ்சால் அடுத்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தான். பாருங்கள் எந்த அளவுக்கு புல்லு வந்து இருந்த காட்டை எப்படி ஃபுல்லாக உழவுல ஒரு நாள் அடுத்த நாள் நேற்று ஓட்டினோம், நேற்று ஈவினிங் ஓட்டினோம், திருப்பி இன்னைக்கு ஈவினிங் வந்து ஓட்டுறதுக்கு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நேற்று ஓட்டினோம் பாருங்கள், நேற்று நிறுத்திட்டு அங்கேயே நிற்குது வண்டி ஃபுல்லாக எந்த அளவுக்கு முடிஞ்சிட்டு. அது போக வரப்பெல்லாம் எங்கெங்கே மெயினாக இருக்கோ அந்த இடத்த ஃபுல்லாக வெட்டி விட்டோம். நேற்று ஃபுல்லாக வந்து 3 சால் ஓட்டினோம். இப்போ ஓட்டுறது பார்த்தீங்கன்னா 4ஆவது சால். எந்த அளவுக்கு பாருங்கள் உழவு தொல்லுது. அது போக நம்ம நேற்று ஓட்டின குச்சிலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக காஞ்சிருச்சுன்னு. ஃபுல்லாக வந்து ஓட்டி முடிச்சாச்சு. இதோட ஓட்டினா ஒரு சால் முடிஞ்சு. அடுத்த சாலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து புல்லு தட்டு வரைச்சி விட்டு கடைசி சால் ஓட்டணும் அப்படின்னா வேலை முடிஞ்சு. நாம் வந்து 3 சாலோடய நிப்பாட்டிருக்கலாம். ஏன் தெரியுமா 4ஆவது சால் ஓட்டுறோம்? ஏன்னா வந்து நம்ம வந்து நேற்று ஓட்டிட்டுருக்கிறதுக்கும் புல்லு பார்த்திங்கன்னா வந்து இந்த அருவங்கட்டை இதெல்லாம் வந்து செத்துருக்காது. அடித்த வெயிலுக்கு அடியில் இருக்க புல்லுங்களாம் அப்படியே தான் இருக்கும். மேலே இருக்கிற புல்லுங்க மட்டும் அடித்த வெயிலுக்கு ஃபுல்லாக பொசுங்கி போயிருக்கும். கீழே இருக்கிற புல்லு எதுவுமே வந்து ஆயிருக்காது. அதனால் ஒரு சால் ஓட்டிவிட்டோம்னா அந்த கரெக்டாக போயிடும். நம்ம இந்த பக்கம் ஓட்டிகிட்ருக்கோம். இந்த பக்கம் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா வந்து புல்லு தட்டை வந்து விரைக்க ஆரம்பிச்சாச்சு. 1 கிலோ போதுங்கிற கான்செப்டில் தான் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து பத்தலை. அதனால் வந்து வர வரைக்கும் விரைப்பன்னு சொல்லி பார்த்திங்கன்னா விரைக்க சொல்லியாச்சு. சரி அது வரைக்கும் நம்ம இந்த பக்கம் வந்து கடைசி சால் ஓட்டிகிட்ருக்கோம். இதை விரைச்சி முடிச்சிடறப்பன்னா நம்ம ஒன்று இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். நாம் இந்த பக்கம் ஓட்டுற தடவை எங்கள் அப்பா அந்த சைடு விரைச்சிடுவார் அப்படிங்கிற கான்செப்டில் ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம இதுக்கு மேலே ஏதோ வீடியோ லென்த் வீடியோவோ ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அதிகமாக மோஸ்ட்லி வந்து ஷார்ட்ஸ் தான் வரும். ஒரு வழியாக புல்லு தட்டு விரைச்சி முடிச்சாச்சு. அந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 3 சுற்று அளவுக்கு வந்து புல்லு தட்டு பட்டல. அதை வாங்கிட்டு விரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். எதோட விரைச்சோமோ அதோட மட்டும் சாலை பிடிச்சி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த காட்டில் சாலை பிடிச்சி ஓட்டுறங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குன்னு. ஏன்னா வந்து காடு வந்து ஒன்று நெட்டாக இருக்கணும், இல்லை வாழாக இருக்கணும். இது வந்து இந்த பக்கம் நெட்டாக இருக்கும், இந்த பக்கம் வாழாக இருக்கும். அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ஓட்டுறனே தெரியாது.
எப்படியோ ஒன்று ஓட்டி விடுவோம், முடிஞ்ச அளவுக்கு வந்து நேராக ஓட்டுவோம், முடியாதப்போ மட்டும் கோணையாக ஓட்டுவோம் அப்படிங்கிற கான்செப்டில் ஃபுல்லாக ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. இதை ஓட்டி முடிச்சுட்டு பார்க் போட வேண்டியது தான். பாருங்கள், கிட்டத்தட்ட வந்தால் இன்னும் ஒரு சுற்று வந்தால் இதோட வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வேண்டியது தான். இந்த சோளம் விரைச்சிட்டு ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சி ஓட்டக்கூடாது. ரொம்ப அழுத்தி பிடிச்சி ஓட்டினோம் அப்படின்னா வந்து சோளம் ஃபுல்லாக வந்து அடியில் போயிடும். அடியில் போனால் முளைக்குமா முளைக்காமதாங்கிற ஒரு டவுட் இருக்கும். அப்படிலாம் இல்லை, சோளம் எப்படினாலும் தண்ணி பிடிச்ச அப்படின்னா முளைச்சி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து லேசாக ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு தட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளில் முளைப்பு தட்டி வந்துடும். அதே கொஞ்சம் ஆழமாக ஓட்டினீங்க அப்படின்னா அதுக்கு இடத்த 1 வாரம் வரும். பார்க்குறவங்களா என்ன தட்டி வந்துச்சா வரலையா அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்களே கூட திருப்பி ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உழவு ஓட்டுறதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, கொஞ்சம் தூக்கி பிடிச்சி ஓட்டுங்க. கடைசி வந்து சோளம் வச்சதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபுல்லாக பாதி விட்டு இருந்துச்சு. இதோட இது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஃபுல்லாக வந்து வேலை ஃபுல்லாக முடிச்சிருவோம். ஃபுல்லாக இவனுங்க வேறு நடுவில் வந்து நானும் ஓட்டுறேங்கிறாருங்க. ஆல்ரெடி நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு தனி ரேட் இருக்கிறோம், சால் கரெக்டாக பிடிக்கணும்ல. இதில் இவனுங்க ஒரு பக்கம் அக்குபோர் பண்ணுறாருங்க. சரி உங்களுக்கெல்லாம் கடைசியாக தரேன் அந்த பக்கம் தரேன்னு சொல்லிட்டு அவங்கள போய் விட்டாச்சு. கிட்டத்தட்ட இந்த வால் நெட்டு முடிஞ்சுங்க. அடுத்து இந்த குறுக்கு நெட்டு ஓட்டணும், அதுதாங்க ஒரு பெரிய ரிஸ்க்கான வேலை. அடுத்து என்னென்னா இதுக்கு வந்து பார் போடணும், அதுதான் ஒரு பெரிய ரிஸ்க் அடுக்கடுத்த வேலையை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் சமமாக இருந்தால் பரவாயில்ல, இந்த பக்கம் இறக்கமாக இருக்கும், அந்த பக்கம் மேடாக இருக்கும், அந்த பக்கம் இறக்கமாக இருக்கும், இந்த பக்கம் மேடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து பில்லுத்தட்டு 10,000 மட்டும் திருப்பி ஒரு 1/2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து விரைக்க ஆரம்பிச்சாச்சு. பில்லுத்தட்டு எங்கள் ஊர் ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில் ஒரு 80 ரூபா வருது 1 கிலோ. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா கிட்ட வந்துச்சு. இது வந்து வேறு கடையில் வாங்கினாரா ரேட்டு முன்ன போய் இருக்குது. சரி ஓரமுறை சரி முளைக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற விரைக்காத இடத்த விரைச்சி விட்டு மீதியாக வேஸ்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு ஓரமே நல்லா வந்து தேய்ச்சி பிடிச்சி விரைக்க விட்டாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து விரைச்சி முடிச்சுட்டு எந்த இடம் வந்து விரைக்காம போனோமோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஓட்ட போகிறோம். விரைச்ச இடத்த அப்படியே விட்டுற வேண்டியது தான். கிட்டத்தட்ட எதோட விரைக்கலையோ அதோட மட்டும் சால் பிடிச்சி ஓட்ட வேண்டியது தான். பாருங்கள், இதில் வந்தால் இன்னும் ஒரு 3 சுற்று 4 சுற்று வரும். அதோட சரி இதை ஓட்டி முடிச்சிட்டு அப்படின்னா அடுத்த வேலை பார் போடுற வேலை தான். இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டி முடிச்சிட்டு அப்படின்னா ஓட்டி முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கேப் போட்டுட்டு தட்டு வந்து பார் போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த தட்டுக்கு. இப்போ இந்த தட்டு போட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 7-8 மாதத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க. அவ்வளோதான் பாங்க, 3 சுற்று தான் வந்துச்சு, 3 சுற்று ஓட்டி முடிச்சோன்னா வேலை முடிச்சு. அடுத்து என்ன, வண்டி எங்கே எடுத்தோமோ அங்கேயே கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். அப்போ தாங்க அந்த வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நெவுலில் இருக்கணும். ஏன்னா அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா மண்டையை பொழக்குது. அதெல்லாம் நம்ம பார் போடுறப்ப வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே காட்டில் இருந்தால் தண்ணி ஓட்டுறதோ இல்லை பார் போடுறப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதெல்லாம் கொண்டு போய் ஒரு நெவுலில் நிறுத்துன்னு சொல்லிட்டு நம்ம அழிஞ்சு மரம் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தாங்க எடுத்து போகிறோம். பார்த்திங்கன்னா இது வந்து வரக்குழப்ப வந்து கேஜில் போட்டு எடுத்துடணும், அதே கேஜில் போட்டு தான் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி முடிச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கேப் போட்டுட்டு அடுத்து வந்து பார் போட்டு ஓட்ட வேண்டியதான். இது வரை கொஞ்சம் நியூட்ரல் பிரச்சனை இருக்குது. ஒரு வழியாக அல்ல தான் கேஜிலாம் கொண்டு வந்து பக்கமாக வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து கேஜிலாம் ரொட்டாட்டர்லாம் கழட்டியாச்சு. பாருங்கள், இவ்வளோ பில்லு இருக்குதுங்க, இவ்வளோ பில்லையும் வந்து வண்டி லோடு கட்டிட்டு இழுக்குது. சரி அடுத்து நான் கேஜிலாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நான் மேலே ஏற்றி தான். இந்த கரை ஒசரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என் ஹைட்டுக்கு மேலேயே இருக்குங்க. ஆனால் கேஜியில் இருக்கும் ஈஸியாக இருக்குது. அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா கல் சமமாக இருக்கணும், 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இந்த பக்கம் ஏறினா அந்த பக்கம் ஏறுது, அந்த பக்கம் ஏறினா இந்த பக்கம் ஏறுது. வண்டி ஏறுதோ இல்லையா, வண்டி நல்லா குதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. எப்படியும் ஒன்று நம்மளால் ஏற்ற முடியாதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக எந்த இடத்துல ஏற்றுமோ அந்த இடத்துல பார்த்து வண்டியெலாம் ஏற்றிடலாம், அவசரப்படாமல் ஏற்றிடலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பூங்காட்டுக்கு வந்து பூங்காட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பார் போட்டவசம் வண்டி வெள்ளச்சி ஓட்டுவாங்க. அதனால் முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டாண்ட் எதை ஃபுல்லாக கழட்டி அடிச்சிட்டாங்க. அதனால் வந்து வண்டி பிடிச்சி வந்து இழுக்கவும் முடியாது. அதனால் வந்து ஹார்ஸ் பவர் அதிகம்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுற கஷ்டம் சொல்லிட்டு யாரையும் பக்கத்தில் வந்து நாமளே தான் ஏற்றணும். இல்லைன்னா இதை வச்சு வந்து இழுத்தம் அப்படின்னாவே வண்டி டாக்டம் ஆகும். ஒரு வேளை ஏற்றி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒசரங்க. ஒன்று வண்டி விட்டுருணும், இல்லை நாம் மட்டும் மெதுவாக அழுத்தி பிடிச்சி வண்டி மேலே எடுத்துகிட்டு வரணும். இல்லைன்னா நான் வந்து வண்டி விழுவணும், நாமளும் விழுவணும். ஒரு வழியாக ஃபுல்லாக ஏற்றி முடிச்சாச்சா. அடுத்து நம்ம அல்ஜி மரத்தை நெவுல கொண்டு வந்து வண்டி நிறுத்தினா வேலை முடிஞ்சு வீடியோட விண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வேலை என்ன பண்ணால் கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour விட்டுட்டு பார் போட ஆரம்பிக்கிட்டு தான். அதோட ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2 நாள் 3 நாளில் நம்மளோட பார் போடுற வீடியோ வந்துடும். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி வச்சுங்க. அடுத்தா வந்து பார் போடுற வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதான் ஒரு வேளை இந்த நியூட்ரல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு வேளை நியூட்ரல் பண்ணியாச்சு. நியூட்ரல் பண்ணிட்டு என்ன வண்டி ரேஸ் வச்சு ஃபுல்லாக ஆஃப் பண்ணதுக்கு இந்த நியூட்ரல் பிரச்சனை தான் இதில் வண்டியில் கொஞ்சம் பிரச்சனை. இது கொஞ்சம் கீர் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அடிப்பொலி போடுதுங்க. சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையெல்லாம். அடுத்து ஒரு பார் போடுற வீடியோவில் இதை சந்திக்கலாம். பாய்.